மீன் தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கினது தான் இது. இங்கே இருக்கு பாருங்க, 132 ரூபா. இப்படி இருக்கிறது இப்படி மாறிடுமா, இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுமா, பிஃபோர் ஆஃப்டர் இப்படி இருக்கிறது இப்படி மாறிடுமா. இப்போ செடியெல்லாம் எங்கேருந்து வந்து இல்லை, உள்ளுக்குள்ளே செடி இருக்குதா தெரியலையா? சரி, ஓகே. தண்ணியாட்டு இருக்குது. ரெண்டும் ஒன்று தானா, வெவ்வேறியா? இது கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்ச நாளைக்கு வருமா? ஓப்பன் பண்ணுறப்ப சீலோடு இருக்குது. இது ஓப்பன் பண்ண முடியல தவிர சீல் உடச்சிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. டேட்டெல்லாம் பார்த்துக்கோ. 2 130 ரூபா, 32 ரூபா, 140 ரூபாய்னா கூட 70 ரூபா. ஓகே, இது எப்படி இருக்குதுங்கிறத க்ளீன் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன். இது வேறு மாதிரி இருக்குமா? இது வேறு மாதிரி இருக்கு. இதில் வேறு படம் போட்டிருக்குது. ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டியிருப்பாங்களா? வேறு தெரியுதா? அதில் 2 ஒன்றா இருக்குது, இதில் 2 அது 2 வேறு, இது 2 வேறு. இந்த ஸ்டிக்கர் வேறு மாதிரி இருக்கும். தெரியுதா? இப்படி போகுது. தெரியுதா? இது வேறு, இது வேறு போட்டிருக்குது. டிசைன் மாற்றிருப்பாங்க. கிளாஸ் கிளீனர் இது. கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுன்னா நம்ம இந்த கண்ணாடி க்ளீன் பண்ணிக்கலாமா? முகம் பார்க்குற கண்ணாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாமா? அது தெரியல. மானிட்டர்லாம் பண்ணக்கூடாது. மீன் தொட்டிக்குன்னு இது மீன் தொட்டி. அதான் இது மீன் தொட்டிக்கு போட்டிருக்குது. இதுலேயும் மீன் தொட்டி தான் போட்டிருக்குது. மீன் தொட்டிக்கு மட்டும்தானா? இது ஸ்டிக்கர் தனியாக ஒட்டியிருப்பாங்க இருக்குது. சரி, ஏதோ. ஆனால் 2ம் பச்சை தனியாட்ட தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல